ஸோ லாக்டவுன் வந்து இந்த டைமில் ரொம்ப முக்கியம் தான். நம்ம ரைடை விட மக்களோட நலன் வந்து ரொம்ப முக்கியம். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் டாம் ரைடர். இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, லாக்டவுனில் என்ன பண்ணுறதுன்னு சீரியஸாக எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் ஒரு சின்ன வீடியோவாக தான் இருக்க போகுது. அரௌண்ட் ஒரு 3 minutes தான் இருக்கும். ஸோ எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து க்ரியேட் பண்ணி 1 year ஆகுது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து நான் ஏப்ரல் மந்த்லேருந்து தான் போட ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி வரையும் சேனல் வந்து இன்ஆக்டிவாக தான் இருந்துச்சு. ஸோ வீடியோஸ் வந்து நான் போட ஆரம்பித்து ஒரு 10 to 12 வீடியோஸ் போட்டிருக்கேன். மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ அப்படின்வாங்க, அது போட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து லாக்டவுன் போட்டு நம்மளை வந்து டோட்டலாக வீட்டில் உட்கார வச்சிட்டாங்க. ஸோ லாக்டவுன் போட்டது நல்ல விஷயம் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா டெய்லி கொரோனா கேசஸ் வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டு வருது. ஸோ லாக்டவுன் வந்து இந்த டைமில் ரொம்ப முக்கியம் தான். நம்ம ரைடை விட மக்களோட நலன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ரைடு எப்படியும் போயிடும், நம்ம போகாமல் இருக்க போகிறது கிடையாது, அது வேறு விஷயம். இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போகுது, அவ்வளோதான். என்ன நம்ம இந்த மாதம் நான் வந்து பிளான் போட்டிருந்தது பார்த்தீங்கன்னா ஏலகிரி, ஏற்காடு அப்படியே சொந்த ஊர் போகலான்னு சொல்லி ஒரு பிளான் போட்டிருந்தேன். சின்ன பிளான் தான், ஜஸ்ட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே தான், ரொம்ப பெருசாலாம் பிளான் போடல. ஸோ அது போயிட்டு உங்களை அப்படியே கூப்பிட்டு போகலாம் வீடியோவில் அப்படின்னு நினச்சிட்டு பிளான் போட்டிருந்தேன். பட் ஆனால் அது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நான் ரைட் போகிறதுக்காக மைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்செலாம் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இதுதான் நான் புதுசாக ப்ளேஸ் பண்ண மைக்கோட அந்த ஸ்பாஞ்சு. ஸோ வின் நாய்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா குறையுன்றதுக்காக நான் வந்து ரெடி பண்ணேன். பட் என்ன ரெடி பண்ணி என்ன பண்ணுறது, ரைடுக்கு நம்ம வந்து போக முடியாது. ஸோ எப்படியா இருந்தாலும் போக தான் போகிறேன். ஸோ அப்போ உங்களை கூப்பிட்டு போகிறேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானு தட்டி விட்ருங்க. எல்லோரும் சேஃபாக இருங்க. தேவையில்லாமல் வெளில போகாதீங்க. அப்படி வெளில போனீங்கன்னா மாஸ்க் போட்டுக்கோங்க. தேவையான பொருள்லாம் அப்போயே ஒரே டைமில் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருங்க. சோஷியல் டிஸ்டன்சிங் வந்து கடைப்பிடிங்க. அடிக்கடி ஹேண்ட் சானிடைஸ் பண்ணிக்கோங்க. சின்னதாக பாட்டில் வாங்கி எப்பவுமே பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. ஸோ எப்பப்பெல்லாம் வந்து நீங்கள் கடைக்கு போய்ட்டு வெளில வரீங்களோ ஜஸ்ட் ஒரு சின்னதாக, அதனால ஒன்றும் பெருசாக இது குறைஞ்ச போகிறது கிடையாது. ஸோ எல்லோரும் இது பண்ணுங்கள். ரெண்டும் ஒரே மாடுலேஷனில் சொல்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி guys, இது வந்து 21வது டேக். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரில. ஸோ அடுத்த வீடியோ வந்து கொஞ்சம் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். வண்டி வந்து லாக்டவுனில் மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு சின்ன சின்ன டிப்ஸோட ஒரு வீடியோ தான். ஸோ அடுத்து அந்த வீடியோ தான் நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து இதுக்கு அடுத்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ ரொம்ப பெருசாக இல்லாமல் சும்மா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டேன். ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க, அதுதான் முக்கியமாக இந்த வீடியோ நான் சொல்ல வர்றது. ஓகே guys, bye bye, thank you, take care.